ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னதே நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸுக்காக இன்னொரு படத்தில் நடிக்க போறாரா? ஆமாங்க, 90% பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே தளபதி விஜயோட லாஸ்ட் படம், அதாவது தளபதி 69 நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காக இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறதா இருக்கிறாருன்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் ஜிவிஎமும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணான்னு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்புறேன். அதாவது அந்த யோகன் அத்தியாயம் 1ன்னு ஒரு படம் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ட்ராப் ஆகிடுச்சு. அது ஏன் ட்ராப் ஆச்சுன்னா, அந்த படத்தோட இயக்குனரான நம்ம ஜிவிஎம்மே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கிறனால நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒழுங்காக கனெக்ட் ஆகாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 2012 எழுதிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ அந்த டைமில் நம்ம இங்கிலீஷ் படங்கள் மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுத்தா ஒழுங்காக அவங்களுக்கு கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம தளபதி வேண்டான்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாராம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் ஜிவிஎமும் அதே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போகிறதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டாங்க. அது என்னன்னா, நம்ம தளபதி விஜய் ட்ராப் பண்ண யோகன் படத்தோட ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறதா இன்னொரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜிவிஎம் எழுதின ஸ்கிரிப்டை இப்போ நம்ம விஷால் கிட்ட போய் சொல்லியிருக்காராம். விஷால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே பிடிச்சனால ஜிவிஎம் கிட்ட அவர் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாராம். நம்ம தளபதி விஜய் டிராப் பண்ண ஸ்கிரிப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் நடிக்கிறதா இருக்காரு. படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம தளபதி விஜய்க்கு இது காஸ்ட்லி மிஸ் இல்லைன்னா கிரேட் எஸ்கேப் ஆனு. பட் கைஸ், தளபதி 70, அதாவது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தளபதி 69 முடிச்சுட்டு இன்னொரு படம் நடிக்கிறதா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஹேண்டில்ஸ், அதாவது பிக் ஐடிஸ்லாம் இருக்கும்ல, அவங்களாம் தளபதி விஜய் இன்னொரு படம் நடிப்பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ண போறாருன்னு இன்னும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எனக்கு பர்சனலாக லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா அட்லி கூட மீண்டும் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு நம்ம தளபதி விஜய் எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.